பொதுவாகவே சிலருக்கு ரசம்னா விஷம் மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ரசத்தை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. பெட்டு கட்டுறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு துவரம் பருப்பு அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய், 2 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மசிச்சு வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு லெமன் எடுத்து அதுக்குள்ளே இருக்க விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடைசியாக மிளகு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை ரசத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க.